ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஜோஹன் எப்பையும் யாரையும் சந்தேகப்படுவான்னு தெரியும். அதுக்குன்னு இப்படியாடான்னு கேட்குற மாதிரி, உனக்கு உதவி பண்ணால் நான் ஹோட்டல் பில்லை கெட்டுவேன் பம்ஜேவனுக்கு ப்ராமிஸ் பண்ணதை நம்பாமல் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பேப்பர் எடுத்து 12 மணி நேரம் உனக்கு கீழே நான் வேலை செஞ்சா என் ஹோட்டல் பில்லை கெட்டுவேன்னு சின்ன பையன் மாதிரி எழுதி அதில் சிக்னேச்சர் வேறு கேட்குறான். இவன் சைனையும் வேற போட்டு கொடுக்குறான் பெரிய கான்ட்ராக்டர்னு அனுப்பிவனுக்கு. அப்போ கூட நம்பாமல் கேட்டுக்கிட்டே இருக்கான், நிஜமாவே எனக்கு பணம் கொடுப்பையில் பில்லை கொடுப்பையில் ஏமாத்திர மாட்டேஇல்லைன்னு. பம்ஜேக்கு ஜோஹன் ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு தெரியும். பட் ஸ்டில் இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறப்ப அவன் கண்ணுக்கு தெரிகிறது ஒரு க்யூட்டான சின்ன பையன். பாஸ்கோ இல்லாமல் இவனால் தனியாக சமாளிச்சிட முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு பம்ஜேக்கு. பட் கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருச்சு அந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லைன்னு. அவனோட குழந்த மாதிரியான முகம் டீமன் போட்டிருக்க ஒரு மாறுவேஷம் மாதிரி. பழக்கத்தை விட அதிகமாக பழக்கிறான். இவன் டீலுக்காக இல்லை, அதிகமாக அவனுங்க சத்தம் போடுறானுங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் இது இன்னும் சத்தமாக இருக்க போகுது. உங்கள் ஷூஸ்லாம் பார்க்க காஸ்ட்லியாக தெரியுது, ஒழுங்காக அதை கழட்டி விட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிருங்கடான்னு மிரட்டுறான். இந்த மொத்த ஊர்லேயும் ஒரு புயல் அடித்த மாதிரி இருக்குது. இந்த லுக்கிசம் 4 கேங்கை சுற்றி நடக்கிற மாதிரி தெரியும். பட் இப்போ கரண்ட்டில் இந்த கேங்கோட நிலைமை என்னன்னு பார்த்தா, ஜே கிம் பிக் டீலோட பாஸ் ஆகிட்டான். ஒலிவாங் ஹாஸ்டலோட ஒரு பகுதியோட பாஸ் ஆகிட்டான். எலினோ ஹாஸ்டலில் சேரல, அதுக்கு போல் சாலி பார்க் அண்ட் வாரன் அவங்களோட டீம் ஹாஸ்டலோட இன்னொரு பகுதியோட பாஸாக இருக்காங்க. அப்புறம் காட் டாக், இன்னுமே அது ஒரு டெரிட்டரி ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு மெம்பர்ஸே கிடையாது, ஆர்மி கிடையாது. அதோட லீடர் ஒரே ஒருத்தன் தான் அந்த மொத்த காட் ஆகும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸுக்கு எதிராக தனி ஒரு ஆளாக நிற்கிறானா? இந்த ஊரில் இவன் மேனேஜ் பண்ணிடுவானான்னு பம்ஜே இவனை பற்றி கவலைப்பட்டது முட்டாள்தனமான விஷயம்னு புரிஞ்சுக்கிறான். பிகாஸ் இவனுக்கு துணைக்கு ஆளுங்க யாருமே தேவையில்லை. பம்ஜே ஷாக்கை உறைஞ்சு போயிருக்க நேரத்தில் நம்மால் கீழே கிடக்கிற பொருளெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்கான். இந்த ஜாக்கெட் எவ்வளோ விலை மதிப்பானது தெரியுமா? இனிமேல் எனக்கு தான் இது. ஒரு வாரத்துக்கு ட்ரெஸ் வாங்குற செலவு மிச்சம்னு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த மாதிரி சந்துக்களை பிடிக்கவே பிடிக்காதுப்பா. அந்த கன் பார்க் பரதேசியை இங்கே தான் நான் முறையாக பார்த்தேன் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பம்ஜே இன்னமும் உறைஞ்சு போய் தான் நிற்கிறான். பாஸ்ட்டில் பேர்ன் நக்கிள்ஸ்க்கும் காட் டாக்கும் ஒரு கேங் வார் மாதிரி வந்திருக்கும். நிஜமாவே நம்ம இப்படி ஒரு மான்ஸ்டரோடைய மோத போயிருந்தோன்னு இவன் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ஜின்ஜாங் பின்னாடி இருந்த ஜோஹன் அடிக்கலாட்டி இனி யாரும் எங்கள் நிலைமை என்ன இருக்குன்னு நினச்சி பார்க்குறான். இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப வாஸ்கோ காட்டழிச்சு டிஃபாரஸ்டேஷன் பண்ணி மிருகங்களை வேட்டையாட வந்திருக்க வேட்டைக்காரங்களுக்கு எதிராக சண்டை போட ரெடியாக இருக்கான். தன்னோட உயிரை காப்பாற்றின கரடிகளை காப்பாற்றுறதுக்காக இவன் மாறு வேஷத்தில் சுற்றுற ஒன் பீஸ் ஜோரோங்க பம்ஜே அடி வாங்கி கிடக்கிறவங்களில் ஒருத்தனை பிடிச்சி விசாரணை நடத்தலான்னு நினைக்கிறான். ஆரம்பத்தில் நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்டான்னு ஓவரா சீன் போடுறான். அவன் பொண்ணுங்க எங்கடா கூப்பிட்டு போகிறாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் டீ ஹவுஸ் கூப்பிட்டு போகிறாங்கன்னு வளரிட்டான். இன்னும் ஏதாவது தகவல் தேவைன்னா என் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருக்கான். ஜோஹன் என் விசாரணை திறமையை யூஸ் பண்ணி நான் அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு இவனை கூப்பிட்ற நேரத்தில் அவன் அங்கே அடி வாங்கி கிடக்கிறவனுங்களோட ஷூவெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். கிடச்சிருச்சா, வா சீக்கிரமாக போவோம், மொத்த பேரையும் முடிச்சுட்டு உன்னோட வேலையை சீக்கிரமாக முடிச்சிடுறேன்னு சொல்கிறான். இவன் மைண்டு ஓட்டுறதுலாம் எங்கன்னா 12 மணி நேரம் இவனுக்காக ஒர்க் பண்ணி ஆக்கணும். ஒரு வேளை சீக்கிரமாக மொத்த ஹாஸ்டலையும் காலி பண்ணிட்டா என்னோட ஒர்க் டைம் குறையும்னு தான் நினைக்கிறான். பம்ஜே இவன் இவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்கிறத நம்பவே முடியல. அது ஒரு பெரிய ஹாஸ்டல் கேங், அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கூட உனக்கு தெரியாது. முதல்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும், பிளான் பண்ணி தான் செல் பண்ணணும். என் பேச்சை கேளுன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது இவனுக்கு. கிளம்பிட்டு அவன் பாட்டுக்கு. பம்ஜே கடைசி நேரத்தில் அவனுக்குள்ளே இருந்த கான்ட்ராக்ட் எழுதி வச்சிருந்த வேஸ்ட் பேப்பரை தூக்கி காமிச்சு, இங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தியா, என் பிளானை ஃபாலோ பண்ணாதான் உனக்கு காசுன்னு போட்டிருக்கு, அப்படி இல்லாட்டி டீல் இல்லைன்னு மிரட்டி இவனை சமாதிக்க வைக்கிறான். இவன் காசுங்கிற பேரை கேட்டதுக்கப்புறம் தான் அடுத்த பிளான் என்னன்னு ஜோஹன் கேட்குறான். நிஜமாவே ஜிங்ஜாங் எப்படி இப்படி ஒரு டைம் பாம்பை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு இவனுக்கு புரியவே இல்லை. நம்ம பிரிஞ்சு செயல்படலாம், வெளியே இருந்து நான் தேடுறேன், நீ உள்ளேருந்து தேடுன்னு ஏதோ ஒரு பிளானை சொல்லிட்டு கிளம்பியிருக்கான் பம்ஜே. இப்போ கூட இவன் பிளானெல்லாம் ஃபாலோ பண்ணுவானா நம்பலாமான்னு தெரியல. இவன் கூட சுற்றுறது டைம் பாம்பை தலையில் கெட்டு சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது இவனுக்கு. கடைசி நேரம் வரைக்கும் நான் ஜஸ்ட்டு உள்ளே புகுந்து அவனுங்களை அடித்து நொறுக்கிடக்கூடாதான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சின்ன குழந்த மாதிரி. நிஜமாவே இவனை விட்டு நான் பிரிஞ்சு தாக்கணுமா? ஒரு செகண்ட் இவனை விட்டு கண்ணை எடுத்தால் கூட திரும்பி பார்க்குற இடம்லாம் ரத்தம் சிந்தி கிடக்குன்னு சீரியஸாக இவன் யோசிக்கிற டைமில் எக்ஸாக்ட்லி பீச்சில் இதை விட சீரியஸாக இருக்கான். என்னால் காற்றை உணர முடியுது. மீரா எங்கே? 6 மணி நேரம் அவன் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண ஸ்விம்மிங் சூட் எங்கன்னு பைத்தியக்கார மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான் அவளை. இப்போயும் இவனுக்கு ஜாலியாக பீச்சை விட்டு எந்திரிக்கல. இங்கே பம்ஜேக்கு பயந்து உண்மையை வளர்ன அந்த ஊரோட ரவுடி மெம்பர் ஹாஸ்டலில் புதுசாக சேரப்போதா அவங்களோட ஸ்ட்ராங்கான லீடர் சீத்தலி கிட்ட போய் நிற்கிறான். யாரோ சில பேர் நம்ம ஆளுங்களை அடித்து போட்டு கிளம்பிட்டானுங்களான்னு அவன் கேட்டான். வந்தது ஒருத்தன் தான் தெரிஞ்சால் நம்மளை பொழந்துருவானுங்கன்னு தெரியும். அடி வாங்கினவன் ரவுடி முன்னாடி மண்டி போட்டு, ஆமாம் அவங்க லீடருக்கு பெரிய காதுகள் இருந்துச்சு, அதோட அவங்க அடுத்து போக போகிற இடம் டீ ஹவுஸ் தான், என் உயிரையே பணைய வச்சு அவங்க அடுத்து எங்கே போகிறாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன்னு இவன் உருட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த உண்மையே இவன் தான் சொல்லியிருப்பான். பெரிய காதுகள்னு சொன்னதுமே இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அது பம்ஜே தான்னு. எதுக்காக இங்கே வரணும்னு அவளுக்கு புரியவே இல்லை.
ஹாஸ்டலோட அங்கிள் ஒருத்தனும் கண்டுபிடிச்சிட்டான் அது பம்ஜே தான்னு. போன் லக்கடோட செகண்ட் இன் கமெண்ட் பம்ஜேக்கு தான் இவ்வளோ பெரிய காதுகள் இருக்குன்னு காதை வச்சு அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடறானுங்க. இவன் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டான், நம்ம அவனை ஈஸியாக சமாளிச்சிடலான்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த பொண்ணுக்கு நிஜமாவே அவன் நம்மளை தேடி தான் வந்திருக்கான்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த லீடர் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் டீ ஹவுஸுங்கிறப்ப அங்கே இருக்கிற லீடர் அப்படின்னு பேசுகிறப்ப ஒரு புது லீடரை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ். பல பொண்ணுங்களோட இவன் ஜாலியாக உட்காந்து பம்ஜே கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். என் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை மட்டும் நீ மறுபடியும் கூப்பிட்டு போகணுமா? நிஜமாக தான் சொல்கிறியா ஜென்டில்மேன்? இவன் கிட்ட டீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பொண்ணுக்குள்ளே சேர்ந்தவன் சொல்ல, ஒர்க்கர்ஸுங்கிற ஒரு கேங்கை சேர்ந்தவன் சொல்லியிருக்கான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணுங்க யாரும் என் கிட்ட இல்லை, நீங்கள் இப்போ பார்க்குற பொண்ணுங்க மட்டும்தான் என் கிட்ட இருக்காங்கன்னு சொன்னதும் பம்ஜே அந்த இடத்த விட்டு காலி பண்ண பார்க்குறான். பட் இவன் கிளம்புற நேரத்தில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் அடித்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பம்ஜே இதை பார்க்க முடியாமல் அவனை தடுத்து நிறுத்துறான். என்னப்பா ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ரியாக்ட் பண்ணுற? உங்கள் ஒர்க்கர்ஸ்லேயும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் தானே? அப்படி இல்லாட்டி நீ ஒர்க்கரே கிடையாது, பேர்னக்கெல்லாம் எப்படின்னு இவன் யாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய காதை இருக்க பேர்னக்கிளோட பம்ஜேன்னு காதை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறானுங்க. இது ஒரு ட்ராப், நீ சண்டை போடுவேன்னு நான் கேள்விப்பட்டேன்டா. பட் நீ சண்டை போடாமல் இப்போ சரணடை இல்லைன்னு வையேன், இந்த பொண்ணோட தலையை அடித்து உடச்சிருவேன்னு இவனை பிளாக்மெயில் பண்ணி பணிய வைக்கிறான். அப்போ கூட இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கிறப்ப இவன் கடுப்பை அடிக்க போகிறான். பட் அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு பார்கல் ஹீல்ஸால் கிக் பண்ணி அதை தடுக்கிறான். எனக்கு இந்த பிளானிங்லாம் செட் ஆகாதுன்னு நான் முதலே சொன்னலடான்னு அந்த பொண்ணு சொல்கிறப்ப குரலை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லை, நிஜமாவே யாரோ ஒரு பையன் இங்கே மாறுவேஷம் போட்டு தான் வந்திருக்கான் போல. எவ்வளோ கேவலமான ஸ்ட்ராட்டஜி பார்த்தியான்னு அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த அடி வாங்கிட்டு போன அடியால் இவன் பேக்கை தொட்டு பார்த்து பொண்ணுங்களை விட சூப்பராக இருக்குது பாஸ், இதையும் நம்ம சாம்பிளை யூஸ் பண்ணிக்கணும் பாஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கான். பம்ஜே மரண பீதியில் இருக்கான். ரைட்டு, சைத்தான சாப்பாட்டுக்கு கூப்பிட்டானுங்க. இனிமேல் நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் அங்கே இருக்கிற பொண்ணு வேஷம் போட்ட ஆள் ஸ்கர்ட்டை கிழிச்சிட்டு பம்ஜே டீல் அது மயிராது, இதுக்கப்புறம் பிளானுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா, இனிமேல் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் சண்டைக்கு ரெடி ஆகுறான். டீல் முடிகிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குன்னு காட்டுது. இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம ஜோஹன் தான் போல். இவன் எப்படியாவது சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். இதை பாரு ஜோஹன், முதல்ல அமைதியாகு, கோவத்தை கட்டுப்படுத்திட்டு மூச்சை இழுத்து விடுறியா? அடுத்ததை சூப்பராக வேலை செய்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிலாம் பம்ஜே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எதிரில் இருக்க அந்த ரவுடிங்க இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவட பைத்தியக்காரங்களா, ஏன்டா சிரிக்கிறீங்க? நானே இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு இவன் மைண்டில் நினைக்கிற நேரத்தில் ஒருத்தன் ஏரில் பறந்து போகிறான். இவ்வளோ நேரம் இவன் அடக்கி வச்சிருந்த டைம் பாம் இப்போ கண்ட்ரோலே இல்லாமல் எல்லாரையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ தான் பம்ஜேக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சில வருஷங்களுக்கு முன்னாடி காட்டாக்ஸை பற்றி ஒரு வதந்திகளை இவன் கேள்விப்பட்டிருக்கான். இப்போ நம்ம சேனல்லே குவெஸ்டிசம் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். கேங்பக்குங்கிற மொத்த ஊரையும் ஒரு டைமில் ஜோஹன் அவனுக்கு கீழே கொண்டு வந்திருப்பான் தனியால் நின்று. அங்கே மொத்தம் 10 மிகப்பெரிய கேங்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அவன் தனியாக தோக்கடிச்சிருக்கான். இது எல்லாமே ஒரு நாளைக்குள்ளே நடந்ததுன்னு ஒரு ரூமர் இருக்குது. அது போக அந்த 10 கேங்கோட ஹெட் அண்ட் அங்கே இருக்கிறதுலே பெரிய ஹெட் சிங்ஜாங், அவங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 செகண்ட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி டீ ஹவுஸோட லீடர் முன்னாடி வரப்ப இவனையும் அடுத்த செகண்டே காலி பண்ணுறான். ஜோஹன் ஒரு மான்ஸ்டர், நிஜமாவே சாதாரண மனுஷங்க வாழ்கிற அதே உலகத்தில் தான் இவனும் வாழ்கிறானான்னு கூட நம்ப முடியல பம்ஜேயால். அந்த லீடரை காலி பண்ண ஜோஹன், நான் ரொம்ப நேரமாக உன்னை பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கேன்னு ஏதோ சீரியஸாக சொல்ல வர மாதிரி வந்துட்டு, ஒசூர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, அதை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு அதை ஆட்டையை போட்டு விக்க தூக்கி போட்டு கிளம்புறான். இதே நேரத்தில் வாஸ்கோவோட கதை, அந்த கடத்தல்காரனுங்க கரடிங்களை காப்பாற்றுறதுக்கு புதுசாக ஒரு ஆள் இருக்காங்கிறதுனால ஒரு ஆளை வாடகைக்கு எடுத்திருக்காங்க அவங்க கூட சண்டை போடுறதுக்காக. இது நம்ம பிரேக்டாக்கு வாஸ்கோவோட டீச்சரே வந்தான், ஒரு எக்ஸ் மொய்த்தை சாம்பியன். மகனே நீ என்னடா இந்த பக்கம்னு கேட்டால் அதை நான் சொல்லணும்டான்னு இவனுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. இங்கே டீ ஹவுஸில் அடி வாங்கின ஒரு அடியாள்கிட்டையும் பம்ஜே விசாரணை நடத்துகிற நேரத்தில் நான் எங்கள் அண்ணனை மாதிரி கிடையாதுடா, என் வாயிலேருந்து எந்த உண்மையை வராதுன்னு அவன் சொல்கிறான். பட் அடுத்த செகண்டே சூதாட்டம் நடக்கிற இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறான். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க க்யூட் கேர்ள் கூட அங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், இப்படி தான் எங்கள் அண்ணனாக இருந்தால் சொல்லியிருப்பான், ஆனால் நான் வாயை திறக்க மாட்டேன்னு மொத்த உண்மையை வளர்றான். இது பத்தாதுன்னு போகிற வழியில் டிராஃபிக் நிறையா இருக்கும்டா, மரியாதையாக பார்த்து போன்னு மிரட்டுற துணியில் சொல்கிறான் அந்த அடியால். மறுபடியும் ஜோஹன் கிட்ட வந்து என் பாம்பு நாக்கு வச்சு ட்ரிக்ஸாக பேசி அவனை உண்மையை வளர வச்சுட்டேன்டான்னு உருட்டுறான் பம்ஜே. பட் இப்போ தான் நோட் பண்ணுறான், இவனோட கையே ஃபுல்லாக காயமாயிருக்கு சண்டை போட்டு போட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் வாஸ்கோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான், எதுக்குடா இந்த சண்டையில் ஜோஹன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், கடைசியில் அவன் கெட்டவன் தானே, அவனுக்கு ஏன் நம்ம கருணை காட்டணும்னு கேட்டதுக்கு அவன் கெட்டவனான்னு தெரியாது, பட் அவனை பார்க்க தனிமையில் இருக்க ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சது. தப்பான வழியில் தான் போகிறோங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிவாதமாக அதே பாதையில் அவனுக்கு பிடிக்கலன்னா கூட போகிறான். அவன் பிடிவாதம் தான் அவனை தனிமையாக்குதுன்னு சொல்கிறான். இவனுக்கு ஜோஹன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து இவனுக்கு பேண்டேஜ் கொடுக்குறான். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியுது.
பட் ஜோஹன் மூஞ்சியை கடுப்பு வச்சுட்டு அதை தட்டி விட்டுறான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு. இந்த புறம்போக்குக்கு போய் நான் பாவம் பார்த்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்னு பம்ஜே கடுப்பாகிறான். ஆனால் உண்மை என்னன்னா இவனுக்குள்ளேயும் மிச்ச மீதி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதான், பம்ஜே இவனுக்கு பிடிச்சிருக்கு. பட் கடைசி நேரத்தில் மீரான் சாக்லியோட என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப்பில் யாரையுமே க்ளோஸ் ஆக விடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணுறான். இங்கே ஜாக் குழந்த மாதிரி மண்ணில் படுத்து உருண்டுக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற மொத்த வெடியும் நான் மட்டும்தான் வெடிப்பேன், யாரையும் தொட விட மாட்டேன்னு ஜோயி பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, இருறா நான் மீராவை கூப்பிட்டு வரேன்னு இவனை மிரட்டுறான். நிஜமாவே இவனுக்கு தான் ஏன் சந்தோஷமாக இருக்கானுங்கன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள ஜாக்லி வெடித்த வெடி அங்கே இருக்கிற ஒரு ஆளோட ஷர்ட்டில் பட்டு ஓட்டையை போட்டுறான். இங்கே ஏகப்பட்ட கேங்ஸ் இப்போ வந்துட்டாலும் இந்த ஊரோட ஓஜி கேங் இவனுக்கு தான். இவனுங்க போட்டிருக்க கூலிங் கிளாஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவனுக்கு யாரோட கேங்குன்னு. விஞ்சின் ஒரு கேங்கோட சேர்ந்து ஒரு ஊரே ஆண்டுக்கிட்டு இருக்கான்னு ஒரு வதந்தி இருக்குது டேனியலோட ஸ்கூலில், அது இந்த கேங்கு தான். இங்கே இந்த ஊரோட மெயினான லீடர்கிட்ட அடி வாங்கி ஓடி வந்தவன் பெருசாக நம்பியிருந்த எக்ஸிக்யூட்டிவ் தோற்று போயிட்டாங்கிற உண்மையாக சொல்கிறான். இவன் பெரும் கையில் ஒரு இரும்பு கம்பியை உடச்சி இதை நம்பவே முடியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கான். பாஸ், அந்த பம்ஜே சாதாரணப்பட்ட ஆளில் பூந்து விளாட்றான்னு சொன்னதுக்கு அங்கே இருக்கிற ஹாஸ்டல் மெம்பர்ஸ் கண்டிப்பாக பம்ஜே மட்டும் இதை தனியாக பண்ணியிருக்க மாட்டான். அவனோட பாஸ் வாஸ்கோவும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஸ்ட்ராங்கான ஆளுப்பா. பட் உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் இல்லைன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட இரும்பு கம்பியை வெறும் விரலால் வளைச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதெல்லாம் இருக்கட்டும், யார் நம்மளோட நெக்ஸ்ட் இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு லீக் பண்ணுறது, முதல்ல அவனை புழக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த செய்தியை இவனுங்களுக்கு கொடுத்ததே இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறவன் தான், அவனுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த டெஸ்டினேஷன் போகிறப்ப பம்ஜேயும் ஜோஹனும் பேசிக்கிறானுங்க. கொஞ்சம் நீ எத்தனை சண்டை தாண்டா போட்டிருக்க, எப்படி இவ்வளோ சூப்பராக சண்டை போடுற, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தெரியுமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா என்ன, அப்படியே இருந்தாலும் நீ சண்டை போடுறத பார்த்து அவனுக்கு ஓடி போயிருப்பானுங்களேன்னு பம்ஜே கலாய்க்கிறப்ப ஜோஹன் அதுக்கு யார் சொன்னது, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, முதல்ல ஈடன், அப்புறம் மீரோ, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஏதோ பெரிய நம்பர்ஸில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது 2மே அவன் வச்சுருக்க நாய். அது பத்தாதுன்னு இவன் கையில் என்றப்பே விரலை எண்ணிக்கிட்டே நடுவிரல் காட்டுற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கான். அதே கேள்வியை ஜோஹன் பம்ஜேட்ட திருப்பி கேட்குறப்ப எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பொன்னக்கில் இருக்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அது போக ஜெய்ஹையில் இருக்க டேனியல் பார்க், இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க தெரியுமா, வாஸ்கோ கூட இருக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா. இப்போல்லாம் அவன் பேசுகிறப்ப எது அந்த முட்டாள் கூட இருக்கிறது உனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறியான்னு லேசாக சிரிச்சிட்றான். இவனால் சிரிக்கக்கூட முடியுமான்னு பம்ஜே ஆச்சரியமாக பார்க்குறான். வாஸ்கோக்கும் எனக்கும் நடுவில் யாருக்கும் தெரியாத ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது, உனக்கு மட்டும் சொல்கிறேன். அவன் ஃபோனில் ஒரு கப்பல் ஆப் ஏற்றி வச்சுருக்கேன், அவன் எங்கே இருந்தாலும் லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சிடும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நான் போய் நிற்பேன், டாய்லெட் பேப்பர் காலியானா கூட. பட் அவன் எனக்கு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு என்னை இன்னும் நம்புகிறான். இது பார்த்தாதுன்னு பிளைண்ட் டேட்டுக்கு போன இடத்துல ஒரு பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்துருக்கான். மலச்சிக்கல்னால பாத்ரூம்லேயே மயங்கி விழுறது, இந்த மாதிரி இவன் பண்ணுற ஃபன்னெல்லாம் சொல்லிகிட்டே போகலான்னு சிரிச்ச முகத்தோட பம்ஜே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இவனோட ஹாப்பியான லைஃப் ஜோஹனுக்கு பிடிச்சிருக்கு. பட் அதே நேரத்தில் அவனுக்கு பொறாமையும் இருக்குது. வாஸ்கோ இது, வாஸ்கோ அது, போதும் நிறுத்துவோம், வாஸ்கோ புராணத்தை நான் ஏன் இதெல்லாம் கேட்கணும், இவன் எரிஞ்சு விழுந்துட்டு முன்னாடி போகிறான். நிஜமாவே உனக்கு இவனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் போட்டிருக்கணும், ஏன் கூட ஏன் சைன் போட்ட, இப்படிலாம் கடுப்பாய் போகிறப்ப தான் தெரியுது இவனுக்கு பம்ஜே கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை போல். இவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தனை பற்றி பெருமையாக பேசுகிறது அவனால் பொறுத்துக்க முடியாமல் ஜலஸில் தான் இப்படி பண்ணுறான். இதே நேரத்தில் இவனுக்கு சூதாட்டம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க. அந்த கிளப்போட வாசலில் 2 பேர் உங்களுக்கு சூதாடணுமா இல்லை பொண்ணுங்க வேணுமான்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டாக அவனுங்க 2 பேர் முகத்தையும் உடைக்கிறான் ஜோஹன். வாஸ்கோவால் இவ்வளோ ஸ்பீடாக சண்டை போட முடியுமா அப்படின்னு பொறாமையோட கேட்குறான். இது பார்த்தாதுன்னு ஏகப்பட்ட பேர் வரப்போ அவங்க எல்லாரையும் பாக்ஸிங் யூஸ் பண்ணி பொழக்கிறான். உன்னோட வாஸ்கோ அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுவானான்னு கேட்குறப்ப சீரியஸ்லி ஏன்டா இவ்வளோ குழந்தைத்தனமாக நடந்துக்கிறேன்னு பம்ஜேக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் பம்ஜே போட்டு வாங்குறான். கிட்டத்தட்ட இது எல்லாமே வாஸ்கோட 30% பவர் தான் நம்ம சொல்கிறப்ப நானும் என்னோட 29% பவர் தான் யூஸ் பண்ணேன்னு ஜோஹன் உருட்டுறான். இவன் பேசிட்டு போகிற டைமில் பம்ஜேயோட முகத்தில் ஒரு பஞ்சு விழுது. இவனுங்களோட டாப் லீடர் தான் பம்ஜேங்கிறவனோட கதை முடிஞ்சிச்சு, பாக்கி இருக்கிறது நீ ஒருத்தன் தான், உன் பேர் தான் வாஸ்கோடான்னு கேட்குறான். ஒரு டைம் அடி வாங்கினதுக்கே பம்ஜே கிட்டத்தட்ட காலி ஆகிட்டான். பட் இந்த இடத்துல ஜோஹன் நிஜமாவே அவனுக்காக வருத்தப்பட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண வர மாதிரி தெரியுது. பட் இதுக்கு முன்னாடி பம்ஜே ஃப்ரெண்ட்லி அவனுக்கு கொடுத்த பேண்டேஜை இப்போ இவன் வாங்கிக்கிறான். பம்ஜேக்கும் இவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. இந்த இடத்துல வாஸ்கோ இருந்திருந்தானா நாங்கள் 3 பேரும் நிஜமாவே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி இருப்போம்னு நினச்சி பார்க்குறான். பட் அந்த நேரத்தில் அந்த லீடர் அட்டாக் பண்ணுறான். இவனுக்கு அசந்த நேரத்தில் ஜோஹன் முகத்தில் அவன் ஃப்ரெண்டாக நினச்ச ஒருத்தனோட ரத்தம் தெரிக்குது. இப்போ இவனுக்குள்ளே இருந்த குழந்தை மொத்தமாக மறைஞ்சு போய் ஒரு மான்ஸ்டர் அங்கே இருக்குது. அந்த லீடர் இவன் முகத்தை பார்த்து வாஸ்கோ ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, அது உண்மைதான் போலன்னு இவன் தான் வாஸ்கோ நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜோஹன் இன்னும் கடுப்பாக்குறான். வாஸ்கோ வாஸ்கோன்னு ஏன்டா இந்த பேரை சொல்கிறத நிறுத்தவே மாட்டேங்கிறீங்க, இப்படி ஒரு முட்டாள்தனமாக ஸ்ட்ராங்காக இருக்க பைத்தியக்காரன்னு தான் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, இப்படிலாம் கத்திக்கிட்டே காயப்பட்ட அவனோட கையை பம்ஜே கொடுத்த பேண்டேஜால் ஃபுல்லாக கவர் பண்ணுறான். நிஜமாவே உங்களுக்கு வாஸ்கோவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, அப்போ சரி நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துக்கங்கன்னு அந்த இடத்துல வாஸ்கோவோட டெக்னிக்கை காப்பி பண்ணி டோட்டலாக அவனாகவே மாறுறான்.
சரி, உங்களுக்கு காட்டுறேன் வாஸ்கோ எப்படி மற்றவங்கள பொழப்பாங்கிற விஷயத்தன்னு சண்டை போட ரெடியாக்குறான் ஜோஹன். வாஸ்கோவோட மைத்தாய் ஃபைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த லீடர் மனசில் நினச்சி பார்க்குறான். வந்ததும் என்னோட கொஞ்சம் ஆளுங்களை அடிச்சு போட்டான். அதனால என்ன, நான் இந்த ஊருக்கு வந்தப்பையும் இதே தான் செஞ்சேன். தனியாக நின்று மொத்த பேரையும் எனக்கு கீழே கொண்டு வந்தேன். ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ்க்காக. யாருன்னு சரியாக தெரியாத ஒரு ஆள் இவனுக்கு அந்த ஊரில் இருக்க மொத்த கேங்கையும் ஒன்றா சேர்க்கணும்னு ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த ஷேடோ லுக்கெல்லாம் பார்த்தா கன் பார்க் மாதிரி தான் தெரியுது. பட் யாருன்னு சரியாக காட்டலை. ஜோஹனும் இந்த லீடரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த லீடர் ஜோஹன் விரல உடைக்கிறான். நீ வாஸ்கோ மாதிரியே நிற்கலாம், அவனை காப்பி பண்ணலாம், பட் அவனோட ஸ்ட்ரென்த்தை அவனால் காப்பி பண்ண முடியாதுடான்னு சொல்கிறான். பம்ஜேக்கும் இது தெரியும். ஜோஹனோட டெக்னிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எந்த அளவுக்கு அவனுக்கு வீக்கான ஃபிசிக் இருக்குங்கிறது. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறான்டான்னு ஒரு சைக்கோ மாதிரி அந்த லீடர் சிரிக்கிறப்ப ஜோஹன் அந்த லீடரோட விரல உடைக்கிற ஸ்டைலையே காப்பி பண்ணுறான். என்னால் அவனை மாதிரி ஸ்ட்ராங்காக சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு நாய் சண்டையை விரும்ப மாட்டேன், அவ்வளோதான். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வாஸ்கோ கிட்ட அதை தான் பிடிச்சிருக்குன்னா நான் அதை உங்ககிட்ட காட்டுறேன்டான்னு இவனும் ஒரு பைத்தியக்கார மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஃபிசிக்கலி இவன் வீக்காக இருப்பான்னு அந்த லீடர் நினச்சான். நமக்குமே இதுவரை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஃபிசிக்கலி அந்த லீடரை விட இப்போ இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் இல்லாமல் ரா ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு இந்த லீடரை இவன் தோக்கடிச்சிருக்கான். இவ்வளோ நாள் இவன் காணாமல் போனதில் ஃபிசிக்கலாகவே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் போல். அந்த 2 உளறுவாய் அடியாலும் இதை பார்த்ததுமே இவனுங்க டீமில் குதிச்சிடறானுங்க. பம்ஜேக்கு அவனுங்க ஹெல்ப் பண்ணுறானுங்க. எவ்வளோ நேரம் தாண்டா இப்படியே உட்காந்துருக்க போகிற, அடி வாங்கி மறந்துட்டியா? நீ உன்னோட அந்த ஷார்ட் முடி இருக்கிற கண்ணாடி போட்ட பொண்ணை கண்டுபிடிக்கணும். வேமா கிளம்புடா காதல் மண்ணான்னு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்க கிளம்புறானுங்க போல். இவனுக்கு டீலில் பாக்கி இருக்கிறது 6 நிமிஷம் மட்டும்தான். இங்கே வாஸ்கோ வந்த வேட்டைக்காரனுக்கு எல்லாரையும் பொழந்திருக்கானுங்க. இவனையும் இவன் டீச்சரும் சேர்ந்து காட்டுக்குள்ளேயே மொய்த்தாய் ட்ரைனிங் எடுத்துக்கிறானுங்க கொஞ்ச நேரம். இங்கே ஹாஸ்டல் மெம்பர்ஸ்க்கு இந்த நியூஸ் வந்து சேருது. நம்மளோட மொத்த கேங் அண்ட் அந்த லீடர் கூட தோற்று போயிட்டாங்கிறது. வந்தவனோட பேர் வாஸ்கோன்னு சொல்லியிருக்கான் இவன். அது காட் டாக்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே ஓடி இருப்பானுங்க. இந்த சுச்சுவேஷனை கடைசியில் நம்ம தான் ஹேண்டில் பண்ணும் போல பிரதர். நினச்சதை விட வாஸ்கோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஒரு கை நம்மளே பார்த்துலான்னு இவனுக்கு எந்திரிக்கிறப்ப அந்த சூதாட்டம் நடக்கிற இடத்துல கூட இவனுங்களோட வேலையை கட்டி அங்கே வந்திருக்கவனுங்கெல்லாம் அடித்து போட்டிருக்கானுங்க. நம்ம பார்ட்னர்ஷிப்பை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அந்த வாஸ்கோ வந்தால் கூட இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இதே இடத்துக்கு ஜோஹன் வரான். பரவாயில்ல, வஞ்சம் இவனுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் அவனுங்க 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சண்டை போடுறப்ப யாராலையும் அவனுங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு இவங்க ஸ்ட்ரென்த்தை பற்றி எடுத்து சொல்கிறான். ஹாஸ்டலோட 2 முக்கியமான அங்கிள்ஸோட ஸ்ட்ரென்த்தை. ஜோஹனே ஒரு நேரம் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுறான். அட கடவுளேன்னு பம்ஜே நடிக்கிறான். ஜோஹன் கூட கொஞ்சம் இவனுக்கு ஸ்ட்ரென்த்தை பற்றி பயப்பட ஆரம்பிச்சிட்டானான்னு. பட் நம்மால் அட கடவுளே, இந்த இடம் ரொம்ப நாற்று அடிக்குது, வா சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பலான்னு உள்ளே போகிறான். இல்லை, தப்பாக நினச்சிட்டேன். இந்த முட்டாளால் ப்ராக்டிக்கலாக யோசிக்க முடியவே முடியாதுன்னு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் பம்ஜே கையில் ஒரு பேட்டோட. ஜோஹனும் இவனும் டோரை ஓப்பன் பண்ணதுமே அந்த அங்கிள்ஸ் தான் இருக்கானுங்க. பம்ஜே சீரியஸ் ஆகுறான். நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே நடக்குது. இங்கே வந்ததுமே அந்த அங்கிள்ஸோட மீட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் எதுக்காக அவனுங்களோட மூஞ்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ உறைஞ்சு போன மாதிரி, அதுவும் பேயை பார்த்து உறைஞ்சு போன மாதிரின்னு பம்ஜே யோசிக்கிற நேரத்தில் எதிரில் இருக்கிறது ஜோஹன். இந்த சாப்டர் ஃபுல்லாக இவனுக்கு ஹைப் அடித்து தள்ளியிருப்பானுங்க. ஜோஹன் முன்னாடி அடி எடுத்து வைக்கிறப்ப அவன் ஷூவில் இருந்து சவுண்டு கூட வரல. ஆனால் இந்த ஊரில் யாரை பார்த்து அதிகமாக பயப்படணும்னு பம்ஜே நினச்சானோ அவங்க 2 பேரும் சைஸாக வழி விட்டு ஓரம் பண்ணிட்டானுங்க சில மாதிரி. ஜோஹன் கூலாக நடந்து போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி கூப்பிட்டு வரான். அந்த 2 ஸ்ட்ராங்கான அங்கிள்ஸ் முன்னாடியே. பட் அவனுக்கு எதுவுமே பண்ணலை. ஈவன் அவன் கிராஸ் ஆகிற நேரத்தில் அவனுக்கு மூச்சு கூட விடலை. லேசாக அசைஞ்சு மூச்சு விட்டால் கூட அதுதான் நம்ம கடைசி மூச்சாக இருக்கும்னு அவனுக்குள்ளே இன்ஸ்டின்ட்டாகவே ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி. இவங்களோட எல்லைக்குள்ளே யாரோ ஒருத்தன் தனியாளாக வந்து இவ்வளோ அரகண்டாக திமிராக நடந்துக்கிறான். பட் ஸ்டில் இது இவ்வளோ பெரிய அவமானம் தெரிஞ்சு கூட சில மாதிரி நிற்கிறப்ப தான் நிஜமாவே ஜோஹன் யாருன்னு பம்ஜேக்கு புரியுது. இவங்க 2 பேரும் மனசில் வேண்டிக்கிறது ஒரே விஷயந்தான். அந்த பொண்ணை இவன் கூப்பிட்டு போயிடக்கூடாதுங்கிறது இல்லை, ரொம்ப சீக்கிரமாக இவன் இந்த இடத்த காலி பண்ணிடணுங்கிறது. அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பம்ஜே கிட்ட விடுறப்ப சரியாக இவனோட கான்ட்ராக்ட் டைம் முடியுது. அந்த பொண்ணு இவனை கட்டிப்பிடிச்சிக்கிறான். உனக்கு எதுவும் அடிப்படலையில் நல்லா தானே இருக்குன்னு பம்ஜே கேட்டதுக்கு அந்த பொண்ணு இவன் முகத்தை பார்த்து, உன் முகத்தில் அடிபட்டிருக்கு, எனக்காக நீ சண்டை போட்டியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க அவ்வளோதான், நான் சமாளிச்சிட்டேன்னு பேசுகிறேன். ஆனால் சண்டை போட்டதே ஜோஹன் தான். கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு ஒன்றை பத்திரமா வெளியே கூப்பிட்டு போவான். இவன் யோசிச்சுட்டு திரும்பி பார்க்குற நேரத்தில் நம்ம அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு பொண்ணக்கள். அந்த பொண்ணை வச்சு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, பட் மறுபடியும் என் கண்ணிலே பற்றாதன்னு மிரட்டிட்டு கிளம்புறான். இப்போ கூட பம்ஜேக்கு அதே இடத்துல இவனை நிப்பாட்டி போக விடாமல் இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுது. ஆரம்பத்திலேருந்தே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரே ஒரு நாள் நீடிக்கிறது தான் இவங்களோட விதியே. பட் ஜோஹன் அவசர அவசரமாக கிளம்பினது டீல் முடிஞ்சதால இல்லை, இவன் இங்கே வந்த உண்மையான வேலையை பார்க்குறதுக்காக. சார்லஸ் சாய் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவனை மீட் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங்கில் ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணுறான். டாக்டர் சொல்லியிருப்பார், நீ எவ்வளோ பணத்தை கொண்டு வந்திருந்தாலும் உங்கள் அம்மா ஆப்ரேஷனை சீக்கிரமாக நடத்த முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. பவர்ஃபுல்லான ஒரு ஆளோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்கான்.
இதனால தான் இவன் கன் பார்க்கோட வேலை செஞ்சுருக்கான். கோ கிம்மோட கனெக்ஷன்ஸ் உருவாக்கியிருக்கான். இவ்வளோ பெரிய கேங் வாரில் தலையிட்டு இருக்கான் அவங்க அம்மாக்காக. இப்போ அவன் கலெக்ட் பண்ண மொத்த பணத்தையும் கையில் வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கான். அந்த சிஇஓ சார்லஸ் சாயை மீட் பண்ணுறான். இதே நேரத்தில் வின்சனோட கேங்கும் டேனியல் கேங்கும் மீட் பண்ணுறானுங்க. இங்கே கண்டிப்பாக ஒரு சண்டை வர மாதிரி சுச்சுவேஷன் டேனியலுக்கு தெரியுது. பட் அவனுங்க ப்ரோ இது ஒன் தப்பு இல்லை, ஜஸ்ட் மிஸ்டேக் தானே, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்லி அவனுக்கு கூட ஒன்றா கேம்ப் ஃபயரில் உட்காந்துருக்கானுங்க. இவனுக்கு எல்லாரும் நல்லா நண்பர்கள் ஆக்குற மாதிரி தெரியுது. பட் சாக்லி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நட்டனோட ராத்திரியில் எதுக்கிட கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, ஏதோ நீங்கள் தான் வின்ஜனுங்கிற மாதிரின்னு பேசுகிறான். அவனுக்கு பீஸ் மோடுக்கு போய் கடுப்பாக இவனுக்கு மொத்த பேரையும் லாக் பண்ணுறானுங்க. இதே டைமில் வின்ஜனும் இதே ஊருக்கு வரான். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறது எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குன்னு மேரி சொல்கிறப்ப உனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது, ஆனால் எனக்கு தான் பீதியாக இருக்குது. மறுபடியும் அவனுக்கு முகத்தில் முழிச்சேன், என்னை என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியல. இப்படிலாம் வின்ஜினே ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் இருக்கான். வின்ஜின்கிற பேரை கேட்டது தான் இவனுங்களுக்கு இந்த நிலமை போல். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.